ஆவடியில் பிளாட் பார்க்குறவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை மிஸ் பண்ணால் அவங்களுக்கு தாங்க லாஸ். எதுக்காண்டி நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வர்ற வழி எல்லாமே, அதாவது ஒரு 10 வீடு ஒரு 15 வீடுக்கு மத்தியில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 அப்பார்ட்மெண்ட்டை தாண்டி தான் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்கே வர முடியும். ஒரு மினிமமாக சொன்னாலுமே ஒரு 5000 to ஒரு 10,000 குடும்பங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வேல்யூவான ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் ஒரு வெறும் 900 மீட்டரில் மெயின் ரோட ரீச் பண்ணிக்க முடியும். அப்படி மெயின் ரோட ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களால எல்லாத்தையுமே, அதாவது எல்லா தேவையிலுமே ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஈட் அவுட் ஏரியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணில இருந்து உங்களுக்கு மெக்டொனால்ட்ஸ் வரைக்குமே எல்லா ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுமே உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து அப்கமிங் டிமார்ட் வரைக்கும் உங்களால ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். சின்ன தேவைகள், பெட்ரோல் பல்கா இருக்கட்டும், இல்ல ஏடிஎம்மா இருக்கட்டும், இல்ல ஒரு பேங்க் வசதியா இருக்கட்டும், இல்ல ஒரு காய்கறி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெறும் 2 to 3 நிமிஷத்துலயே உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். வெறும் 7 கிலோமீட்டர்ல உங்களால பூந்தமல்லி மெட்ரோவை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 8 கிலோமீட்டர்ல பட்டாபிரம் டைட்டில் பார்க் உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுமே ஒரு 3 கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்கனால உங்களால அவுட்டர் ரிங் ரோட ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். அவுட்டர் ரிங் ரோடு நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா கிளாம்பாக்கம் வரைக்கும் உங்களுக்கு அக்சஸ் இருக்கு. மீஞ்சூர் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு அண்ணா நகர், முகப்பேர் எல்லா ஏரியாவுமே கனெக்டிவிட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் சொல்றேன்னா, பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு, ஓகேங்களா, லோக்கல் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்ப பூந்தமல்லியில மெட்ரோ ஃபெசிலிட்டியுமே இருக்கு. இது ரெண்டுக்குமே சென்ட்ரல்ல இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. பிரைஸுமே உங்க பிரைஸ்ல இருக்கு. இதை விட இன்னும் சூப்பரா சொல்லணும்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க வரும்போது கண்டிப்பா பார்த்துட்டே வாங்க. ஆன் ரோட்ல போனீங்கன்னா ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். பெர் ஸ்கொயர் ஃபீட் 8000 ஒரு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ப்ராஜெக்ட். அதையும் விடுங்க, இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு அபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து 65 லட்சம் to 70 லட்சம் ரூபாய், அதாவது பேஸ் வேரியன்ட் பிளாட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 20 லட்சம் ரூபாய் கம்மி பண்ணி தாங்க இந்த இடத்துல இவங்க ஒரு பிளாட் வீடு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 700 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பிளாட் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில 35 லட்சம் ரூபாய் இருந்தா உங்களால ஒரு அழகான வீட்டு மனை தேர்ந்தெடுத்துக்க முடியும். இடத்தோட தனி வீடு ஒரு லக்ஸரியான இண்டிவிஜுவல் வெறும் 55 லட்சம் ரூபாய்க்கு கட்டி வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 45 லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்துல ஒரு லக்ஸரியான வில்லா கட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ரீசன்னா, லேண்ட் சைஸ் கூடிருச்சு. முன்னாடி 550 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் அவைலபிளா இருந்துச்சு. இப்ப மினிமம் 700 ஸ்கொயர் ஃபீட்ல அவைலபிளா இருக்கனால ஒரு 55 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு லக்ஸரியான இண்டிவிஜுவல் வில்லா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லாத ப்ராஜெக்ட்லாம் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6500 ரூபாய் 7000 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்ல பிரைஸுமே உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு பக்கத்திலேயே இவங்க ஒரு க்ரௌன் சிட்டின்னு ஒரு பிளாட் போட்டாங்க. போடும்போது பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5000 போட்டாங்க. ஆனா இப்போ அந்த இடத்துல பெர் ஸ்கொயர் ஃபீட் 6700 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. பிளாட் போட்ட ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 1700 ரூபாய் லாபம் பார்த்திருக்காங்க அந்த